சாரி சார், 2-3 நாளில் ஜாமீன் கிடச்சிரும். இந்த அரசு தரப்பு தான் ஜவ்வா இழுக்குது. நான் கொடுத்து சேர்க்கிறேன். சரிங்க சார். என்ன சார், பாலமுருகன் சார் வந்திருக்காரு. வர சொல்லு. சார் பாபா வணக்கம் சார். உட்காரு. அம்மா வணக்கம்மா. டீசலில் மட்டும் தப்பிச்சிட்டான் சார். அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சதுனால என்னை சும்மா விட மாட்டான் சார். அவங்ககிட்ட இருந்து உங்களால் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும் சார். இவனுக்கு ஐயோ சாப்பிடு. இல்லைங்கம்மா, சாப்பிட்டேன், பரவாயில்ல சார். டேய், சாப்பிட்டதுக்கு நன்றியோடு இருக்கணும்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா உன்னால் அதுவும் முடியாது. சாப்பிடு. இவரை டபுள் கிராஸ் பண்ணி பத்தானை பார்த்து ஆயில் அடிச்சிருக்க. அதை டைவர்ட் பண்ணதான் என் கூட சேர்ந்து மனோகரை போற ட்ரை பண்ணியிருக்கேன். மனோகரை முழுசா கொன்னும் போடாம அரகுர வேலை பார்த்துருக்கேன். வேற ஏதாவது இருக்கா? என்ன இங்க வச்சிருக்க? நான் என்ன பண்ணணும்? தொழிலில் மேலே வரணுங்கிற ஆசையில் உங்களுக்கு தெரியாமல் பதான்னு கூட சேர்ந்து இந்த வேலையை செஞ்சுட்டேன் சார். இப்போது டீசலுக்கு மட்டும் அந்த குருடாயில் இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சுன்னா மொத்த பிளானையும் கெடுத்துருவான் சார். பதானே என்ன சும்மா விட மாட்டார். ஒரே காட்டில் வாழ்றதால புலியும் நிறையும் ஒன்றும் இல்லை. ஒரே தொழிலை செஞ்சாலும் மனோகரணியும் ஒன்றும் இல்லை. சாப்பிட்டு கிளம்பு. சார், அந்த ஃபிஷர்மேன் ஜெட்ராயன் கேஸையும் நீங்கள் தான். இல்லை இல்லை சார், அன்றைக்கி எண்ணெய் எடுக்கிற இடத்துல டைம் ஆகிடுச்சு. அந்த பையன் வேறு வந்து குடத்தில் கொடுத்துட்டே இருந்தான். அதான் நம்ம பசங்க 2 தட்டு தட்டுனான். அவ்வளோதான் மேடம். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்த்துக்காங்க சார். நாயே நாயே நாயே, அறிவுக்கிட்ட நாயே. மனோகரனை பற்றி சரியாக தான் சொல்லியிருக்கான். அந்த டீசல் பயலுக்கு முன்னாடி உன்னை துப்பாக்கி எடுத்து போட போறேன். போடா போடா. மூஞ்சில சோற வச்சுக்கிட்டு எங்கடா போற? வலிச்சு தின்ட்டு போ. தின்றா, தின்னுட்டு போடா. சிட்டியில் இருக்கிற எல்லா ரூட்டையும் செக் பண்ணியாச்சு. நைனா சொன்ன மாதிரி ஹார்பருக்காக தான் அந்த க்ரூட் ஆயில் எடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆயில் சிட்டி விட்டு வெளியே போயிருக்காதா. காணாமல் போனது 2 கோடி லிட்ரு. இவ்வளோ எண்ணெய் எங்கேருந்து எடுத்துகிட்டு போகணுன்னா ஒரு லாரிக்கு 30,000 லிட்டர்னு வச்சுக்கிட்டா கூட குறைஞ்சது 650 லாரிங்கன்னா தேவைப்பட்டிருக்கும். அத்தனை லாரிங்க ஏரியா உள்ள ஒரே நேரத்தில் வந்திருந்தா கண்டிப்பாக எனக்கு டவுட் வந்து மேட்டர் லீக் அவுட் ஆகிருக்கும். சுற்றி இருக்கிற ஏரியாவில் இவ்வளோ எண்ணெயை பதிக்கிற அளவுக்கு பள்ளமும் தோணல. நல்லா செக் பண்ணி பாருப்பா, என்ன பைப் கூட இருக்க போகுது. அப்படியே அந்த குடி தண்ணிக்காக ஒரு பைப் லைன் போட்டாங்கல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி, அது என்னாச்சு? பைப்பு மட்டும்தான் போட்டாங்க, தண்ணி வரவே இல்லை. டேய், இப்போ நீ என்ன சொன்ன? டேய் டேய் திமிரு, டேய் டேய் சும்மா காடி சொன்னப்பா. கரெக்ட் தான்டா. ஆனால் இந்த பைப் லைனில் இல்லை, இதே மாதிரி வேற ஒரு பைப் லைனில் பதிக்க வச்சிருக்கலாம்ல. என்ன எத்தனை போகிறது இந்த ஒரு பைப் லைன் தான் இருக்குது. இருக்குடா இருக்கு. எண்ணூர் பைபாஸ் பக்கத்துலேயே நம்ம 2 பேருக்கு தெரிஞ்ச பைப் லைனே இருக்கு. கரெக்டாக இங்கேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த பைப் லைன் இருக்கு. சின்ன வயசுல நம்மளாம் விளையாடுவோமே அந்த கிரிக்கெட் கிரவுண்டை சொல்றியா? அதே தான். அவ்வளோ பெரிய பைப்பை என் லைஃப்லேயே பார்த்ததில்லப்பா.
இங்க பீடிலாம் பார்த்துக்கூடாது, கிளம்பு. என்ன ஏய் பசங்க கிரிக்கெட் விளாடுறாங்களே வீடிலாம் அடி விடாது கிளம்புடா. அஸ்வின் bowling போட்டு நான் பேட்டிங் பண்ண சொல்ல இந்த மாதிரிலாம் இல்லையே. புது ரூல்ஸ் ஆகுது. ஏய் கிளம்பு. எவ்வளோ பேசியிருந்தா நான் இங்கே தான் அடிப்பேன். நீங்க அச்சா நான் உன்னை அடிப்பேன். இப்படி டீசெண்டா சொன்னா நான் போக போறேன். கிரிக்கெட் விளையாடுற இடத்துல கிறுக்கு பூச்சாமே கட்டினுக்கிறாங்க. இந்த பைப் லைன் கிட்ட நம்மளை நெருங்க விட மாட்டானுங்கன்னா க்ரூட் ஆயில் கண்டிப்பாக அதெல்லாம் இருக்குது. அப்புறம் என்ன மாப்பிள்ள, உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு விடு, வந்து கோயிலுக்கு புச்சுன்னு போட்டோம். ஏண்டா என்ன க்ரூட் ஆயில் யார் வருது? அரசாங்கத்தோடுது. ஜனத்துக்கு பெட்ரோல் டீசல் கிடைக்கலனா யார்கிட்ட போய் கேட்கும்? அரசாங்கத்துக்கிட்ட தான்ப்பா கேட்கும். இந்த பைப் லைன் எடுக்க சொல்கிறது ஹார்பர் வேணும்னு சொல்லி ஜனம் யார்கிட்ட போய் கேட்கணும்? அரசாங்கத்துக்கிட்ட தான். இங்கே ஹார்பர் கொண்டு வந்து பணம் சம்பாதிக்கலான்னு பார்த்தா நீ யார்கிட்ட கேட்டு இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கான்? அரசாங்கத்துக்கிட்ட தான்ப்பா. இப்போ சொல்லு, என்ன இருக்கிற இடத்த சொல்லிடலாமா? சரிப்பா, அதை வச்சு நீ என்ன பண்ண போற? அன்னைக்கு கேட்டல க்ரூட் ஆயில் கிடைக்கலன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு, அதை பார்க்க போகிறோம். வணக்கம் பாய். என்னப்பா சேகர், அப்படி என்ன அவசரம்னு மொத்த குப்பத்தையும் கூட்ட சொன்ன? முக்கியமான விஷயம் தான். என்னப்பா ஏரியாவில் சம்மந்தமே இல்லாமல் டீசல் வாசனை அடிக்குது? இம்மா நாள் ஏரியா பக்கம் கூட எட்டி பார்க்காத ஆளு இப்போ வந்து என்ன பேச போறாப்ல? இவர் பெரிய வானத்தை போல விஜயகாந்த் வாரி குத்துறாரு. நாங்க சொல்லிதான் வந்திருக்காங்க. நீ சொல்லுப்பா. இந்த ஏரியாவில் நம்ம ஜனம் மீன் பிடிக்கிறது இந்த வருஷம் தான் கடைசி. சுற்றி இருக்கிற நம்ம மீனவ குப்பத்தெல்லாம் காலி பண்ணிட்டு இங்கே ஒரு பெரிய தனியார் துறைமுகத்தை கொண்டு வர போகிறாங்க. ஹார்பரா? அனுமதி கொடுத்துட்டாங்களா? அம்மா, இதை உனக்கு யார் சொன்னது? ஹார்பர் ஓனர். எப்பா இவங்களே ஏதோ கம்பெனிக்காரன்ட்ட துட்டு வாங்கிட்டு நம்மள்ட்ட கதை சொல்லிட்டு இருக்கானுங்க. யார்டா காசு வாங்கினது? என் வீட்டுக்காரர் இந்த ஊருக்கு நிறைய நல்லது செஞ்சார் நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அது எல்லாமே அண்ணன் கொடுத்த காசில் தான் செஞ்சார். கடைசி வரைக்கும் இதெல்லாம் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு வாசன் அவர்கிட்ட சத்தியம் வாங்கிடுச்சு. என்ன போய் சொல்லுது? பாசு, இப்போ என்னப்பா செய்யணும்? எல்லாம் எடுத்துட்டல? எல்லாரும் இந்த பைப் லைன் போட்டு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது. யாருக்காக போட்டாங்க? எதுக்காக போட்டாங்க? நம்ம குப்பத்து மீனவ ஜனங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக போட்டது. 2004 இதில் தண்ணி வர விடாமல் அரசாங்க அதிகாரிகளுக்கு 10 வருஷமாக பணத்தை கொடுத்து இந்த திட்டத்தையே தடுத்து நிறுத்தி வச்சிருக்கான். இப்போது இந்த பைப் லைன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதால பத்தான் பாலமுருகன் மூலமாக எடுத்த க்ரூட் ஆயிலை யாருக்கும் தெரியாமல் இதில் தான் பதுக்கி வச்சிருக்கான். இந்த பைப் லைன் மொத்தம் 9 கிலோமீட்டர் தூரம். இதில் 8 கிலோமீட்டர் பூமிக்கு அடியில் இருக்குது. மீதி 1 கிலோமீட்டர் தான் பூமிக்கு மேலே இந்த கிரிக்கெட் கிரவுண்டில் போகுது. ப்ரெஷர் வால்வும் அதில் தான் இருக்குது. அப்போ அது வழியாக தான் என்ன? கரெக்ட். இந்த ப்ரெஷர் வால் மூலமாக தான் மொத்த கூடையிலும் உள்ளே இறக்கியிருக்கானுங்க. அதனால தான் பாலமுருகன் மற்ற இடத்தையும் விட்டுட்டு கிரிக்கெட் கிரவுண்டில் தன்னோட ஆளுங்களை இறக்கி யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்துகிற மாதிரி செட் பண்ணியிருக்கான். அவனுங்க டோர்னமெண்ட் நடத்துகிறானுங்க, அப்போ நாம ஆட்டத்தையும் நாம தான் ஆரம்பிக்க போகிறோம். இவ்வளோ நாள் தண்ணி வராத இந்த குழாயில் இப்போ தண்ணி விட சொல்லி நம்ம குப்பத்து பெண்களை வச்சு கால வரையற்ற போராட்டம் நடத்துகிறோம். யாருக்கும் சந்தேகம் வராமல் பதுக்கி வச்ச க்ரூட் ஆயிலை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். விஷயம் தெரிஞ்சா பத்தான் சும்மா இருப்பாரா? இந்த க்ரூட் ஆயில் நம்ம வெளியே கொண்டு வராத வரைக்கும் பத்தானுக்கும் நமக்கும் ஒரே நோக்கம்தான். என்ன? அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்கணும்.